என் பேத்து தான் இப்படி பார்த்து சூப்பரா பாடுவேன். பாது பதாக நதி கதையோதம் ஒதே ஒரு பார்வை பார்த்தேன் பொதாவே நிறுத்துன்னு சொன்னேன் கனவாய் ஓதி மதந்த போதும். நடக்குதா? என்ன ஒரு ஓரம் வச்சனை புடிச்சு போய் கிளினிக் நடத்துறாங்க. யோ நவுந்தாரியா என்ன பிரச்சனை காலையில அந்த தெருமுக்குள்ள கிளினிக் வச்சு நடத்துறாங்க டாக்டர். அந்த டாக்டருக்கு போய் நறுக்கு 4 வார்த்தை கேட்டு வந்தையா. அந்த ஆளு எதுக்கு திட்டிட்டு வர? நேற்றுக்கு நான் தலைவலி காய்ச்சல் நான் போனேன்ல, இன்னைக்கு என் ஃப்ரெண்டும் போயிருக்கா. அவட்டி 150 ரூபா பீஸ், ஏன்டி 150 ரூபா பீஸ். இதான் உன் பிரச்சனையா? யோ சொல்ல வந்தது முழுசா கேளியா, முந்திரி கொட்டை. அவ சொந்தக்கார பொண்ணுங்கறனால பெரிய பெரிய மாத்திரையா தந்திருக்காரு. இன்னைக்கு சரி நம்ம திருப்பியும் போலான்னு போனாலும் 150 ரூபா பீஸ் வாங்கிட்டு எனக்கு குட்டி குட்டி மாத்திரையா தராரு. அதான் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வந்தேன். இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. அம்மா தாய் மகாலட்சுமி பிச்சை போடுங்க, எனக்கு 2 கண்ணும் தெரியாது அப்படின்னு வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு. பாவம் உனக்கு ஏதாவது போட்டு விடுமா, உண்மையிலே 2 கண்ணும் தெரியாது போல. ஏங்க அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? உன்னைய போய் மகாலட்சுமி தெரியாம பாரு, உனக்கு உண்மையிலே 2 கண்ணும் தெரியாமல் இருக்காங்க. இப்படி நடக்கும் கலர். இன்னும் சில இடங்களில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அவர் சொல்லியிருக்கார், என் மனைவி என்னை திட்டினான்னா திட்டிக்கிட்டே இருப்பான், ஆனால் பதிலுக்கு நான் திட்ட மாட்டேன். நீ தான்டா உலகத்திலே பொறுமைசாலி. அவள் திட்ட நிறுத்தினா தானே, எனக்கு ஏதாவது டைம் கொடுத்தா தானே. என் ஸ்கூல் டீச்சர் அன்னைக்கே சொன்னாங்கம்மா, நீ தான் என் பொண்டாட்டியா வருவேன்னு. அவங்க எப்படிங்க சொன்னாங்க? நீ எல்லாம் எரும மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு அன்னைக்கே சொன்னாங்க. இந்த 6வது மாடியில் குடியிருக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து பிழைக்கிறேன், பயமா இருக்கு. 6வது மாடியில் குடியிருக்கிறதுக்கு உனக்கு என்ன பையன் அப்படின்னு என் மனைவி தூக்கி எறிஞ்சு பேசுறா. என்ன வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்க மாதிரி பின்றாரு. சரியா வாயா? பின்னட்டும். நாக்காடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. என்னம்மா தேடுறீங்க? எங்கேய வாயில வச்சத காணோம்? தின்னுட்டேனம்மா. தின்னுட்டியா? மாடு மாடு மோட்டுக்கு பிறந்த மாடு. ஏம்மா தின்றதுக்கு அது என்ன குச்சி மிட்டாயா அது? அப்ப அது இல்லையா? ஐயோ தர்மாமீட்டரியா அது? அப்படின்னா ஜோரம் இருக்கான்னு பாக்குறதுயா மூதேவி? ஜோரம் இருக்கான்னு பாக்குறதா? அதான் டேஸ்டே இல்லாம மார்பிள் கல்ல தின்ன மாதிரி இருந்துச்சா? ஆண்களுக்கு தைரியம் அதிகமா இல்ல பெண்களுக்கு தைரியம் அதிகமா? பெண்களுக்கு தான் தைரியம் அதிகம். எதை வச்சுங்க சொல்றீங்க? நேத்து கடைக்கு போனப்ப 500 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு கேட்ட பத்தியா? அந்த முரட்டு தைரியம் பெண்களுக்கு தான் இருக்கு. முதல்ல மாவு ஊற்றுனா சை அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும், ஒரு சையா. மறுபடியும் அந்த தோசை திரி போட்டோன்னா மறுபடியும் ஒரு சைன்னு வரும். அப்போ 2 சை. தோவுக்கு ஹிந்தியில் என்னது? 2க்கு என்னது ஹிந்தியில்? தோ. அப்போ 2 சை, தோ சை. போயிட்டு வரவா அப்படியா? நீ போயிட்டு வராது. வா, இப்ப நீ வாந்தி எடுத்து ஆகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? திடீர்னு வாந்தி எடுத்தா எப்படி எடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. முடியாதப்ப? முடியாது. உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிற பாக்குறியாப்ப? வாயத்ரா வாயத்ரா நீ ஒன்று உட்காந்தா டாக்டர், உட்கார் தம்பி, சொல்லுங்க, பயப்படாமல் சொல்லுங்க. சைக்கிள் ஓட்டும் போலாம் தலை சுத்து டாக்டர். என்ன அநியாயம்? சைக்கிள் ஓட்டும் போது வீல் தானே சுத்தணும், என்ன தலை சுத்துன்றீங்க?